அதிமுகவில் இணையும் வைத்திலிங்கம், அதிர்ச்சியில் ஓபிஎஸ். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய பலம் என்பது கூடிக்கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும். இதே போலத்தான் நேற்று தினம் ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. அதுவுமே ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக கருதப்படக்கூடிய நபர் தான் வைத்திலிங்கம். இப்போ ஒரு ஓபிஎஸ் தரப்பிலுமே கிடையாது, பிரிந்து வந்து தனி அணியாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது வைத்திலிங்கம், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், வெள்ளமடி நடராஜன், இந்த மாதிரி நபர்கள் பூராமே பிரிந்து வந்து தனி அணியை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணை. ஓபிஎஸும் அதைத்தான் சொல்கிறார், டிடிவி அதைத்தான் சொல்கிறார், சசிகலா அம்மையாரும் இதே வார்த்தை தான் சொல்றார். அப்ப அனைவருடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது? அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதிமுகவின் தலைமை மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது கடந்த வாரங்கள் வரைக்குமே சொல்லப்படக்கூடிய விஷயமாக. டிடிவி தினகரன் கூட ஒருபடி மேல போய் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவை அழித்து விடுவார், 2026 சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக அழிந்து விட போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலுமே டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் நேற்று தினம் வைத்திலிங்கம் அறிக்கையை வெளியிடுகிறார். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், தற்போது ஒரத்தநாடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தின் மூலம் தான் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து இரட்டை தலைமை என்பது அதிமுக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதிமுக விட்டு வெளியேற்றப்படல, அவரே வெளியில போயிட்டார். இப்போ அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம், புகழ், இந்த மாதிரி அதிமுக இணைந்து விருப்பப்பட்டால் அவர்களுக்கு கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அதற்கு அடித்தளம் போடக்கூடிய விதமாகத்தான் வைத்திலிங்கம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று தினம் அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னா 2025க்குள் அதிமுக ஒன்றிணைந்து விடும், 2026 சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்த அதிமுக சந்திக்கும் மாபெரும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அப்பொழுது அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். என்ன அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் முக்கியமான ஒரு நபராகத்தான் இருக்கிறார், அவருமே கண்டிப்பாக அதிமுகவில் இருக்க வேண்டும், அவருடன் சேர்த்துதான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதே கடந்த மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கப்படும், அதே போல எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்களே கீழே இறக்கிவிட போகிறார்கள், ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒன்றிணைய போகிறது, சசிகலா அம்மையார் தலைமை ஏற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமது வைத்திலிங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்ப எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவிற்கு தேவை, எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்த்துதான் அனைவரும் ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிற அறிக்கை கொடுக்கிறார். இதைத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைத்திலிங்கம் மிக விரைவாகவே அதிமுகவிற்கு வரப்போகிறார். அதற்குத்தான் அடித்தளம் போடக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு வரைக்கும் எதிர்த்த வைத்திலிங்கம் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவிற்கு தேவை, எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யாது அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடியவர்கள் புறம் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.